வணக்கம், இது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சிம்மராசி நேயர்களுக்கான குரு புதன் சேர்க்கை பலன்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு குரு மற்றும் புதன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள். சிம்மராசியில பிறந்தாவே ஒரு ராஜயோகம் கண்டிப்பா கிடைக்கும். காரணம், ராசில ஆட்சி பெறக்கூடிய கிரகமான சூரிய பகவான் ஒரு ராஜகிரகமா இருக்கிறதுனால சிம்மராசி அன்பர்கள் எல்லாருமே ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடியவர்கள். ராஜயோகம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஒரு தலைமை பொறுப்புல இருக்க கூடிய அமைப்பை பெறக்கூடியவர்கள். சின்ன வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பெரிய வேலைனாலும் சரி, அதுல உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சு உங்க பேச்ச கேட்டு செயல்படக்கூடியதாக இந்த சிம்மராசிக்காரங்க எப்பவுமே இருப்பாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதி உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடமான தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல மேஷராசில குரு பகவான் உங்கள் ராசியவே பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை அடுத்த ஒரு மாதங்கள், அதாவது 31 நாட்கள், டிசம்பர் மாதம் 28 இந்தேதி வரைக்கும் பார்வையிடுகிறார். இது ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளா 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தனால நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையில பலவிதமான நெருக்கடிகள் தொந்தரவுகள் இருந்து வந்தது. ஏண்டா வேலைக்கு போறோம், வேலைக்கு போனா ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களோ, இல்ல நம்மளுக்கு வேற வேலை மாறும் சூழல் வந்துடுமோ, இருக்கிற வேலைய காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்தான் நம்மள இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம நல்ல நிலைமையில நல்ல மரியாதையோட்டு தான் இருந்தோம். திடீர்னு இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு டார்ச்சரா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள வேலைய விட்டு அனுப்பி வைப்பதற்கான எல்லா வேலையும் செய்றாங்க அப்படின்னு ஒரு பய உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள். இந்த சிம்மராசி அன்பர்கள் என்ன நேரம் அப்படி இருக்கு, அந்த நேரம் காலகட்டங்கள்னால என்ன ஆச்சுன்னா, நீங்க 10 பேரு வச்சு வேலை வாங்குறவங்களாக இருந்தாலும் கூட இந்த வேலை நம்மளுக்கு நீடிக்காம போயிடுமோ, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ, அல்லது இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம எங்க வேலை செய்யறது, நம்மள வேலையில செதுக்கிட்டு சம்பளம் கொடுப்பாங்களான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வருத்தத்திலேயே வேலைக்கு போகக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேரு இருப்பாங்க. அதே போல தொழில் செய்றவங்களுக்கு எல்லாம் கடந்த காலகட்டத்துல கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். அந்த கடன் தொகை அதிகமானதுனால தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை. சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல தொழில் பண்ணக்கூடியவங்க தான், ஆனா சில தப்பான விஷயங்கள் செஞ்சு அந்த தொழில்ல கடனை ஏற்படுத்தி இருப்பீங்க. காரணம், ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டி இருக்கும், நீங்க பணம் வர லேட் ஆகுது, அதனால வேற எங்கேயாவது பணத்தை வாங்கி அந்த பணத்தை கொடுக்கலாம்னு நினைச்சு கொடுத்திருப்பீங்க. ஏன்னா நீங்க சுயமரியாதை எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால யாரும் தப்பா பேச கூடாதுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியில எங்கேயாவது கடன் வாங்கியாவது இருக்கிற காசை கொடுக்கணும், அல்லது நீங்க வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்துறணும்னு நினைச்சு அந்த காசை கொடுத்துருப்பீங்க. ஆனா வரவேண்டிய பணம் லேட் ஆனதுனால 2 சைடும் மாட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க கூடிய சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேரு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இடம் சம்பந்தமா, வீடு சம்பந்தமா பேங்க்ல லோன் வாங்கிட்டு, பிசினஸ்க்காக லோன் வாங்கிட்டு, அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை, வீடு வாங்க இடம் வாங்க லோன் வாங்கிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேங்க்ல இருக்கும். நான் விற்கணும் நினைக்கிறேன், ஆனா விற்க முடியல, அதனால என்னோட கடனை அடைக்க முடியல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிட்டு அந்த கடனால ஒரு பெரிய பிரச்சனைய வந்து மைண்ட் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு மத்தவங்க நீங்க சொல்றத கேட்கணும்னு, நீங்க அவங்க சொல்றத நீங்க கேட்க கூடாதுன்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கடன் பிரச்சனைனால யாராவது உங்க கிட்ட யாராவது கேட்டுட்டே இருக்காங்க. அதனாலேயே கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா திருப்பி கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். நீங்க உங்க குழந்தைங்க படிப்புக்காக உங்களுடைய
உங்களுடைய உடல் நிலை கோளாறு சம்பந்தமா இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு உடல்நிலை கோளாறு காரணமாக உங்களோட அப்பா அம்மாக்கு ஏதாவது உடல் நிலை பாதிப்புகள் வந்து அதனால உங்க பணத்தை சேமிக்க முடியாம போயிருச்சு. அதனாலேயே கடந்த காலகட்டத்துல கடன் வளர்ந்துகிட்டே போயிருக்கும். அதிலும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்குள்ள கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா எப்பயுமே நீங்க சொல்றது தான் மத்தவங்க கேட்கணும்னு நினைப்பீங்க. அப்போ எதிராளிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க வேண்டிய சூழல்கள் கடந்த காலகட்டத்துல இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. ஆனா உங்க நேரம் சரி இல்லாதனால நீங்க மனைவி பேச்ச கேட்க மாட்டீங்க, கணவர் பேச்சை கேட்க மாட்டீங்க. அதனால வீட்ல ஒரு நிம்மதியே இல்ல. ஆபீஸ் விட்டு வந்தாலே ஏதோ ஒரு சண்டை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆபீஸ் விட்டு வந்தாவே வீட்டுக்காரர் சண்டை போடுவாரு, மனைவி சண்டை போடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடிய சிம்மராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சிம்மராசியில் பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா வேலையில நிறைய தொந்தரவுகள் கொடுத்திருப்பாங்க. வேலையில லேட் ஹவர் வேலை செய்ய சொல்லிருப்பாங்க. இல்ல உங்களுக்கு வேற இடத்துல இடம் மாத்தி உங்களை வேலைக்கு அனுப்பி இருப்பாங்க. ஏற்கனவே இருந்த இடமே நல்லா தான் இருந்தது, இப்ப போன இடம் தான் சரி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வேலை செய்யும் இடத்துல வருத்தப்படக்கூடிய சூழல் கடந்த காலத்தில் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்தது. அதே போல சிம்மராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்து தான், ஆனா திடீர்னு உங்க தம்பி அதிகமாக கேட்டு இருப்பாரு, அல்லது உங்க தங்கச்சி எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அதனால சொத்தை வித்து பணம் கொடுங்கன்னு கேட்டு இருப்பாங்க. இல்ல உங்க அப்பா கூடிய நீங்க உங்க தொழிலுக்காக பணம் கேட்டு அவரு கொடுக்கலைங்கிறதுக்காக சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டத்துல வந்திருக்கும். அந்த சண்டை சச்சரவுகள் சொத்து சம்பந்தப்பட்டு மட்டும் இல்லாம வியாபாரத்துல ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் கோர்ட்டு கேசு அல்லது வேலை செய்யும் இடத்தில் அடிதடி தகராறு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஆயிருக்கும். சில பேருக்கு ஃபீவர் வந்து நிறைய நாள் அட்மிட் ஆகி இருப்பீங்க. இல்ல உடல்ல ஏதாவது கோளாறு வந்து அதுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். சில பேருக்கு முதுகு வலி அதிகமா இருக்கும், அதனால ஆபீஸ் போக முடியாம வண்டில போக முடியாம ட்ரீட்மெண்ட் போனீங்க, அதுக்காக ஆபரேஷன் பண்ணுனாங்க. இப்போ அதனால ரொம்ப பாதிக்கப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேரு இருப்பீங்க. உங்களுடைய உடல்நிலை காரணமாக தொழிலை கவனிக்க முடியல, வேலையை கவனிக்க முடியல, வேலைக்கு போக முடியல, அதனால நிறைய லீவ் போட வேண்டியிருக்கு, அதனால ஆபீஸ்ல தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேரு இருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்த காலகட்டமாக கடந்த கால கட்டங்கள் இருந்திருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் போது எந்த ஒரு வேலையையும் சிறப்பா செய்ய முடியாது. நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு தவறுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். நிறைய தப்பான முடிவுகளை எடுத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு கூட வேலை செய்யும் பார்ட்னரோட சண்டைகள் சச்சரவுகள் வந்திருக்கும். ஒரு நல்ல நண்பர்னு நினைச்சு அவரை பார்ட்னரா சேர்த்து சில பிசினஸ்லாம் பண்ணிருப்பீங்க. கடைசில அவரு உங்களை ஏமாத்தி இருப்பாரு, அல்லது பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்திருப்பீங்க. அந்த பணம் திரும்பி வராம இப்ப அவங்க உங்களை ஏமாத்த வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதனால பாதிக்கப்பட்டு இப்ப என்ன பண்ணறதுன்னு தெரியாம உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய 31 நாட்கள் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கிரக சேர்க்கை உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி மற்றும் தனாதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் பகவான், உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் பகவான், தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அப்ப இந்த தனகாரகனான குரு பகவான் தனாதிபதியையும் லாபாதிபதியையும் இந்த 31 நாட்கள்ல பாக்குறீங்க. அப்படி பாக்குறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைக்கு முதல்ல வந்து சேரும், வரவேண்டிய லாபங்கள் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, பணம் நான் வெளியில கொடுத்துருக்கேன், அந்த பணம் வரல, இல்ல நான் லோன் போட்டு இருக்கேன், அந்த பணம் வந்தா நான் என் கம்பெனியா நடத்தி இருப்பேன், என்னுடைய வேலைய பார்த்துருப்பேன், வீடு வாங்கிருவேன், வீட்டு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவேன்னு சொல்லக்கூடிய நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதே போல அரசாங்க வேலையில் இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்தில் சந்திச்சிட்டீங்க. அது மாதிரி சந்திக்க கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு புதன் கிரக சேர்க்கை உங்களுக்கு அந்த
பிரச்சனையில் இருந்து விடுதலை கொடுக்க போது உங்களை யாரெல்லாம் தப்பா பேசுனாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல இடம் மாறி போய் வேலை பார்த்த இடத்துல நிறைய கெட்ட பேரு வந்திருக்கும். அதனால வேலைக்கு சரியா போக முடியாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்க நல்லா வேலை செய்யக்கூடிய நீங்க மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய இடத்துல இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதே போல சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னாலே ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனா வேலை இல்லாத தாக்கத்தை இப்பதான் ஃபீல் பண்ணி இருப்பீங்க. கடந்த 1 வருஷமா வேலை போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, நல்ல பதவியில் இருந்தேன், கடைசில கம்பெனிய மூட வேண்டிய சூழல் வந்துருச்சு, வேலையை விட்டுட்டேன், இப்போ வேலைக்கு ட்ரை பண்றேன், ஆனா நான் எதிர்பார்க்கிற பதவி கிடைக்கல, நான் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கலன்னு சொல்லி வீட்லயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க. அதனால வீட்ல சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டு அது மாதிரி இருக்க கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புதன் குரு சேர்க்கை கண்டிப்பாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நேரம் ஆகும். அதே போல நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டு வேலை கிடைக்கல, நான் ஒருத்தன் கிட்ட பணம் கட்டி ஏமாந்துட்டேன், திருப்பி ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, எந்த தவறுகளும் நடக்காது. கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல தான் இருக்கேன், ஆனா வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு விசா 1 மாசம் தான் இருக்கு, 1 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கலைனா இந்தியா வரவேண்டியதா இருக்கும், ஃபேமிலி எல்லாம் இங்க தான் இருக்காங்க, எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த குரு புதன் கிரக சேர்க்கை கண்டிப்பாக வெளிநாட்டுல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்க போகுது. வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம் இது ஆகும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நேரம் இது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி அங்க இருக்கிறதுனால அந்த பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனால நல்ல காரியம் நடக்கும். நீங்க எவ்வளவோ கோவிலுக்கு போயிருப்பீங்க, தெய்வ வழிபாடு பண்ணி இருப்பீங்க, இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்காக அம்மா அப்பா நிறைய பேரு பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நேரமாக இருக்கு. அதே மாதிரி குழந்தை பேரு சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலத்துல சந்திச்சு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ஓட தகவல்கள் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.